வணக்கம். இன்னைக்கு நாம தமிழக அரசியலையும் சட்ட வட்டாரங்களையும் ரொம்பவே பரபரப்பாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான செய்தியை பத்தி தான் ஆழமா அலச போறோம். சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்துல பிறப்பிச்ச ஒரு அதிரடி உத்தரவு, அதோட பின்னணி, இது எல்லாத்தையும் எந்தவித அரசியல் சார்பும் இல்லாம ரொம்ப தெளிவா தரவுகளின் அடிப்படையில நாம புரிஞ்சுக்க போறோம். வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கே வருவோம். 397 கோடி, அதாவது 397 கோடி ரூபாய். இது சும்மா சாதாரண நம்பர் இல்லங்க. அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கலாம் அன்னு சொல்லப்படுற ஒரு பிரம்மாண்டமான வருவாய் இழப்பு. இந்த இமாலய தொகைதான் நாம இன்னைக்கு பார்க்க போற ஒட்டுமொத்த வழக்கின் ஆணிவேர். இவ்ளோ பெரிய இழப்பு எப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற சிக்கல்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். முதல்ல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றத்தின் அந்த முடிவை பத்தி பார்ப்போம். முன்னாள் அமைச்சர் வி. செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த விசாரணைய மத்திய புலனாய்வு துறைக்கு, அதாவது சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமா உத்தரவிட்டிருக்காங்க. இது ஒரு சாதாரண மாற்றமா நம்ம பார்க்க முடியாது. சட்டப்படி யார் விசாரிக்கணும், எந்த அமைப்பு இந்த வழக்கை கையாளணும்னு நீதிமன்றம் எடுத்திருக்கிற ஒரு மிக முக்கியமான முடிவு இது. நாம இங்க எந்த தரப்புக்கும் ஆதரவா பேச போறது கிடையாது. ஆனா சட்டத்தின் பார்வையில அது எவ்வளவு பெரிய திருப்பம் அப்படிங்கறத நாம துல்லியமா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ கொஞ்சம் பின்னோக்கி போய் 2011 முதல் 2015 வரையிலான அந்த மின்மாற்றி கொள்முதல் விவகாரத்தோட பின்னணிய பாப்போம். இந்த விவகாரம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, 2011ஆம் ஆண்டு வி. செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சரா பொறுப்பேற்கிறாரு. இந்த 2011 இருந்து 2015 வரையிலான காலகட்டத்துல தான் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு தேவையான டிரான்ஸ்ஃபார்மர்கள் வாங்கினதுல முறைகேடுகள் நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்த 2015ஆம் ஆண்டோட விசாரிக்கப்படுற அந்த குறிப்பிட்ட கால வரம்பு முடியுது. சோ அவர் அமைச்சரா இருந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல நடந்த கொள்முதல்கள் தான் இப்போ முழுமையா விசாரணையின் வலயத்துக்குள் வந்திருக்கு. இதனால ஏற்பட்ட அந்த 397 கோடி ரூபாய் வருவாய் இழப்பை பத்தி இப்ப பேசுவோம். ஆரம்பத்துல நம்ம பார்த்த அந்த பிரம்மாண்டமான நம்பரை கொஞ்சம் மறுபடியும் நினைச்சு பாருங்க. அந்த 397 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல நடந்ததா சொல்லப்படுற முறைகேடுகளால அரசு கருவூலத்துக்கு ஏற்பட்ட நேரடி இழப்பு. மக்களோட வரி பணத்துல இவ்வளவு பெரிய தொகை இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு தான் இந்த வழக்கின் தீவிரத்தை பல மடங்கு அதிகமாக்குது. அந்த காலகட்டத்துல தமிழ்நாடு மின்சார வாரியம் எடுத்த கொள்முதல் முடிவுகள் எப்படி இவ்வளவு பெரிய நிதி இழப்புல முடிஞ்சது அப்படிங்கிறது தான் இப்போதைய பிரதான விசாரணை களமாவே மாறியிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் இந்த வழக்கு திடீர்னு மாற்றப்படணும்? இதுதாங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காட்டுது. இதுவரைக்கும் இந்த வழக்கின் விசாரணைய மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை தான் கையாண்டு வந்தாங்க. ஆனா இப்போ அது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. மாநில அளவுல செயல்படுற ஒரு விசாரணை அமைப்பு கிட்ட இருந்து தேசிய அளவிலான ஒரு முதன்மை புலனாய்வு அமைப்புக்கு அதிகாரம் கைமாறுது அப்படின்னா அது சட்ட நடைமுறைகள்ல ஒரு மிகப்பெரிய நகர்வு. இந்த வழக்கின் பரிமாணம் இப்போ எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கறத இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. உயர்நீதிமன்றம் ஏன் இந்த முடிவை எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 முக்கிய காரணங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. ஒன்னு, இந்த வழக்கிற்கு தேவைப்படுற விசாரணையின் அந்த குறிப்பிட்ட தன்மை. 2வது, முன்னாள் அமைச்சர் மேல வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளின் அதீத தீவிரம். இந்த 2 காரணிகளுமே வழக்க மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட இருந்து மாத்துறதுக்கு போதுமானதா நீதிமன்றம் கருதியிருக்காங்க. இங்க நாம எந்த தரப்பையும் தப்பு சொல்லல. நீதிமன்றத்தோட சட்டப்பூர்வமான பார்வையை மட்டும்தான் நடுநிலையை அப்படியே பதிவு செய்றோம். இதுல ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உயர்நீதிமன்றம் பயன்படுத்தியிருக்கிற அந்த துல்லியமான வார்த்தைகள், குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தன்மை. இந்த ஒரு வாக்கியந்தாங்க அத்தனை கேள்விகளுக்கும் விடையா அமையுது. தன் முன் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் சாதாரணமானவை இல்ல, அது ரொம்பவே ஆழமானவை மற்றும் கடுமையானவை அப்படிங்கறத இந்த சட்ட ரீதியான நியாயப்படுத்துதல் ரொம்ப தெளிவா விளக்குது. நீதிமன்றத்தோட இந்த ஒற்றை வரி இந்த வழக்கின் முழு கணத்தையும் நமக்கு சந்தேகமே இல்லாம உணர்த்துது. அடுத்ததா காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த புதிய சட்ட போராட்டத்தை பத்தி பாப்போம். முன்னாள் அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே வேறு சில சட்ட போராட்டங்களை சந்திச்சுட்டு வர்றது நம்ம எல்லாரும் அறிஞ்ச விஷயம்தான். இந்த சூழ்நிலையில இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது அவருக்கு எதிரா வந்திருக்கக்கூடிய மற்றொரு மிகப்பெரிய சட்ட ரீதியான தடையாவும் ஒரு புதிய போர்க்களமாவும் பரவலாக பார்க்கப்படுது. கிடைக்கப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில பார்க்கும்போது இது அவருடைய தற்போதைய சட்ட ரீதியான நிலைமைய இன்னும் சவாலானதா மாற்ற ஒரு முக்கிய நிகழ்வு அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இறுதியா நாம எல்லாருமே சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இங்கே எழுகிறது. இந்த சிபிஐ விசாரணை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட தற்போதைய சட்ட போராட்டங்கள்ல எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுது?
397 கோடி ரூபாய் தொடர்புடைய இந்த வழக்கு தமிழக அரசியல் மற்றும் சட்ட பரப்புகள்ல எத்தகைய நீண்டகால விளைவுகளை உருவாக்கப் போகுது? இது ஒரு சட்ட போராட்டத்தோட முடிவா இல்ல ஒரு புதிய ஆரம்பமா? இதுக்கான விடைய வரப்போற நாட்கள் தான் சொல்லணும். இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தொடர்ந்து கவனிங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்க தொகுப்பில் சந்திப்போம்.